Ajit sir has won a gold medal in shooting. Correct. Your view on that. See, Ajit Anna, I'm congratulating him for winning a gold, but most important thing about him is his heart is gold. Forget the medal, his heart is gold. பொருளாதாரம் அதைய சப்போர்ட் பண்ற நிலையில் இன்னைக்கு இல்லை. So, the Indian story is little confusing. The laptop the child will study on, you can get financing. The motorcycle the child will go to school on or college on, you can get financing. But student cannot get financing. நம்ம நாட்டில் எல்லா விதமான பொருட்கள் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. பட் என்ன வேணுமோ இன்றைக்கி ஒரு லேப்டாப் வேணும்னா குழந்தைங்களுக்கு நான் ஈஸியாக இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். பட் குழந்தைய வந்து நான் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இஎம்ஐ கிடைக்குமானா அது மட்டும் நம்மளுக்கு கிடையாது, கல்விக்கு மட்டும் அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. So we created Finance Peer as a thought to help parents and help students fulfill their dreams. ஸோ ஃபைனான்ஸ் பியரோட மிக முக்கியமான நோக்கமே குழந்தைங்களோட கனவுகளை பூர்த்தி செய்யும் வழியில் அவங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபைனான்ஸ் பியர் என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. When a person goes to bank or NBFC for loan, they will ask them for their house, personal guarantee, gold. They will ask them for everything and keep everything as collateral so that the child can pay the fees for education. ஸோ நம்ம ஒரு வங்கியில் போய் நம்ம ஒரு லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணணும்னா பல்வேறு விதமான சான்றிதழ்களை நீங்கள் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. நகைகளை வச்சு நம்ம கடன் வாங்குகிறோம் படிப்புக்காக. எல்லா விதமான ஒரு கொலாட்ரல் இல்லாமல் இந்த லோனுங்கிற விஷயத்தை நம்ம பெற முடியாது. What we'll do is we can invite all school institution leaders to come today and tomorrow. Correct. As Finance Peer is there. Correct. So we can I'll just say. yes. I'll say. So, Finance Peer solves this problem. We don't charge any interest to parents or students. Zero interest financing. Easy EMI with zero interest financing. We don't take any collateral. No gold, no house, no papers, no personal guarantee, nothing. Our focus is social impact. ஸோ ஃபைனான்ஸ் பியர் வந்து ஒரு எல்லாத்துக்கும் சோஷியல் சொசைட்டியில் இது பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் இது உதவணுங்கிற முறையில் எந்த விதமான ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கனவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எஜுகேஷன் மிக முக்கியமான ஒரு மீடியம். அந்த மீடியம் வந்து ஃபைனான்ஸ்னால தடை வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபைனான்ஸ் பியர் ரொம்ப சுலபமாக பேரண்ட்ஸுக்கு இந்த ஆஃபரிங்கை கொடுக்குறாங்க. Because of the blessings of parents, we have become very big, very fast. Only in 3 years, today our reach is 22 lakh families. In the Finance Peer family, today we have 22 lakh families. ஸோ இன்னைக்கு தேதியில் 22 லட்சம் குடும்பங்களை ஃபைனான்ஸ் பியர் வந்து உதவி செய்திருக்கிறது. அவங்க 22 லட்சம் குடும்பத்தில் அவங்களோட கல்வியை வந்து ஈஸியாக எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் கல்வி கனவுகளை பூர்த்தி செய்யும் ஒரு மிஷனை வந்து ஃபைனான்ஸ் பியர் நடத்தி கொண்டே இருக்கிறது. But because of the blessings of the parents and the families. இது வந்து நம்மளோட பேரண்ட்ஸும் குடும்பங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் முக்கியமாக அதனால மட்டுமே இந்த 22 லட்சம் 22 லட்சம் குடும்பங்களை வந்து இம்பேக்ட் பண்ண முடிஞ்சிருக்குதுன்னா அது அவங்களோட ஆசீர்வாதங்கள் இல்லாமல் எங்களால் பண்ணியிருக்க முடியாது. இது வந்து மிக சுருக்கமாக ஒரு 2-3 வருஷத்தில் 22 லட்சம் ஃபேமிலிஸை வந்து நம்ம இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபேமிலிஸோட பிளெஸிங்ஸ் அண்ட் ஆண்டவரோட பிளெஸிங்ஸோட நம்ம Our target is 1 crore very soon. We are already partners with more than 5,000 schools, colleges, universities. I invite all Tamil Nadu schools, colleges and universities. We are here today and tomorrow at Lead 21. Come and partner with us so we can help your students also. அடுத்தது எங்களோட இலக்கு 1 கோடி குடும்பங்களை டச் பண்ணி அவங்களோட ட்ரீம்ஸை பூர்த்தி செய்ய வைக்கிறது தான் எங்களோட இலக்காக ஃபைனான்ஸ் பியரோட இலக்காக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பல்வேறு விதமான யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5,000 10,000 மேலே ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி இதில் இம்பேக்ட் பண்ணுறோம். இந்த 2 நாள் வந்து
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிகளும் சவுத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகள் காலேஜஸ் இந்த 2 நாள் ஃபைனான்ஸ் ஃபேர் இங்கே இருக்க போகிறாங்க. இந்த லீட் 21 அப்படிங்கிற ஒரு கல்வி கண்காட்சியிலேயே ஃபைனான்ஸ் ஃபேர் இருக்க போகிறாங்க. Schools, colleges, coaching classes. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஒரு சின்ன கோச்சிங் கிளாஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த விதமான ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த ஆஃபரிங்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டியூட்ஸும் இந்த 2 நாள் ஃபைனான்ஸ் ஃபேர் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு ஓப்பன் இன்விடேஷனாக நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணி எங்களோட அந்த 1 crore ஃபேமிலி 22 lakh கரண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஜாயின் பண்ணி எங்களுக்கு அந்த 1 crore மிஷனை நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. And last thing, for this mission, by the grace of God, we have raised a line of money of 12,000 crore rupees just for this work. ஆண்டவரோட ஆசீர்வாதங்களோட நம்ம 12,000 கோடி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் ஃபைனான்ஸ் ஃபேர் ஆர்கனைசேஷன் மூலமா. ஸோ எல்லாரும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். 1-2 இல்லை, 12,000 கோடி வந்து எத்தனை கனவுகளை இது வந்து நாடு முழுக்கவும் எத்தனை கனவுகளை பூர்த்தி செய்யலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குமாறு. 12,000 crores we have raised for this program, and this is our effort to build a greater India, to make India a world leader through education. Please bless us and please join us. இது மூலமா இந்த நாட்டை இன்னும் ஒரு நல்ல நாட்டாக மாற்ற இந்த எஜுகேஷனை வந்து இன்னும் எந்த விதமான ஒரு பொருளாதார தடை இல்லாமல் இந்த எஜுகேஷன் குழந்தைங்க எல்லாம் படித்து அந்த இம்பேக்டை வந்து இந்த கண்ட்ரியை ஒரு பெட்டர் கண்ட்ரியாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷனில் வந்து ஃபைனான்ஸ் ஃபேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை பிளஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Tamil Nadu has a special place in my heart. I have done in a small way what I could do to help during the tsunami time, but now I want to help in a big way for all the parents and children to achieve their dreams through a good education. தமிழ்நாட்டுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் இருந்ததுண்டு. சுனாமி என்ற ஒரு கஷ்டமான சூழலில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தமிழ்நாட்டுக்கு நான் செய்திருக்கிறேன். இப்போது ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த ஃபைனான்ஸ் ஃபேரோட மிஷன் மூலமா நான் இங்கே வந்து ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. இந்த கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? So they're asking where the funds, the 12,000 crores that you raised, where the funds are coming from. It is raised. It's a political fellow you are. He's interested in where the fund. You should be interested in where the fund will be deployed. You should be interested in which schools and which children we can help. Change the mind. So ugly film. Whenever Tala calls me next, I'll do another film with him. Say, explain this. He's saying Ajit sir does a lot of charity. Outside it is not known. How does I think he's got the question completely wrong. Yeah. So sir, இது வந்து ஒரு முறையான ஒரு ஸ்டார்ட்-அப் ஆர்கனைசேஷன். There is a process called fundraising. There is proper business mechanism. இது வந்து சேரிட்டியா பண்றோம்னு நீங்க நினைச்சிர வேண்டாம். இது சேரிட்டி இல்ல, இது social impact இருக்கு. Social impact. சார், ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு மாணவனுக்கு உங்களுடைய அந்த கல்வி கடன் எப்படி சார் Rural. How will it reach them, sir? Through partner programs. So for example, sir is sitting here with TN Caps, and how many rural schools, sir? 12,000 rural schools. 12,000 rural schools sir has. Through his association, through the network, we are spreading, through media, we are spreading the news. Then there's a registration process, because we don't want to get involved with anybody who does fraud. There are many people who outside the board is school, inside all fraud, right? So we cannot do that also. We are trying to do genuinely and genuinely help, 100% real help. Translation, sir. So இது பல விதமான ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா நேர்மையா நடக்கும். ஆமா
நேர்மையான முறையில் இப்போ ஸ்ரீதர் சார் இருக்காங்க, அவங்களோட அசோசியேஷனில் வந்து ஒரு 12,000 ரூரல் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலயமா வந்து நாம இந்த ரூரல் சில்ட்ரனை வந்து நம்ம ரீச் பண்ணி இது பண்ணுறோம். இது வந்து நேர்மையான முறையில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு மட்டும்தான் நம்ம இது வந்து வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் மூலிமா எல்லாத்துக்குமே இது நம்ம இந்த ப்ராசஸ் இல்லாமல் கொடுத்துட முடியாது. முறையான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு முறையான விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம ரீச் பண்ணுறோம். சார், அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு அரசு பள்ளியில் தான் படிப்பாங்க, தனியார் பள்ளியில் போனால் ஒரு வருமானம் வந்து தனியார் பள்ளியில் போய் படிப்பாங்க. கண்டிப்பாக இந்த கல்வி கடன் வந்து தனியார் பள்ளி மாணவர்களுக்கா இல்லை அரசு பள்ளிகளுக்கா? Is it for government school kids or private school kids? So government. Ippo, we have only tried up with private school organizations, but governments are already talking to us to take our association with the government to help even government schools. But we have not started government schools yet because process is long, bureaucracy is long. இப்போதைக்கு வந்து தனியார் கல்வி மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் கவர்மெண்ட் வந்து நிறையா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சார், இப்போ சினிமாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டர், ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன சார்? இருக்கிற சிச்சுவேஷன் OTT platform, what is your view on OTT platform? It's amazing. அப்போ தேட்டர் இத்தனை வருஷம் வந்து தேட்டர் தான் எல்லோரும் வந்திருக்கோம், பட் வந்து ஓடிடி வந்து ஓகே உங்களோட கருத்தா சார்? Yeah, OTT is amazing. It's excellent, and I think when video cassettes came to India in 1980s, people said theatre will close. Then when satellite TV came to India in 1990s, people said theatre will close. Theatres are still running. Now when OTT is coming, people say theatres will close. Theatre will still run. Once COVID goes, theatre will start.